திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடியவர்தான் கனிமொழி அவர்கள். தூத்துக்குடி எம்பியாக தற்பொழுது பதவியேற்று இருக்கிறார். பதவியேற்று 1 மாதங்கள் கூட முடிவடையவில்லை. அதற்குள்ளாக கனிமொழியின் பதவி பறிக்கப்படுகிறதா? ஏனென்றால் 2G வழக்கு முறைகேடு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்காக வந்துள்ளது. சிபிஐ துறையினர் அனைத்து ஆவணங்களையும் சேகரித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு ஊழலாக கருதப்படக்கூடிய 2G வழக்கு முறைகேடு என்பது இந்திய அளவில் பேசப்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கனிமொழி, ஆர் ராசா மற்றும் தயாநிதி மாறன் இன்னும் 14 நபர்கள் உடன் இவர்கள் அனைவரும் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் கனிமொழி அவர்கள் டெல்லி திரார் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை காலை 10:30 மணி அளவில் டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் கனிமொழி அவர்கள் ஆஜராக வேண்டும். இல்லை என்றால் பிடிவாரண்ட் மூலமாக கனிமொழி அவர்களை டெல்லி திகார் சிறைச்சாலையில் தற்காலிகமாக அடைக்கப்படுவார் என்றும் அதற்கு பிறகு விசாரணையின் பொழுது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே குற்றவாளியாக இருந்து திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்தான் கனிமொழி அவர்கள். அப்பொழுது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது காலில் விழுந்து கனிமொழியை ஜாமீனில் வெளியெடுத்தார். மேலும் முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாஷாவை கொலை செய்து அது தற்கொலை என நாடகமும் ஆடினார். அதை நாம் யாரும் மறந்திருக்க மாட்டோம். தற்பொழுது அவரது மனைவி கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில்தான் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்காக வந்திருப்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லப்போனால் 2G வழக்கு முறைகேடு என்பது இந்தியா வளர்ச்சியை தடுக்கும் விதமாக ஆர் ராசா, கனிமொழி, தயாநிதி மாறன் இவர்கள் செய்திருப்பதாக விசாரணையின் முடிவில் தெரிய வந்திருக்கிறது. நீதிமன்றமானது கனிமொழியின் எம்பி பதவியை பறிக்குமா அல்லது திகார் சிறைச்சாலையில் தற்காலிகத்திற்காக சிறையில் அடைக்கப்படுவார்களா என்று திமுகவினர்கள் அதிர்ச்சியடையும் வகையில் மிகப்பெரிய அளவிலான கேள்விகளும் பயமும் திமுகவின் தலைமைக்கு ஏற்பட்டு இருப்பதை தற்பொழுது செய்திகள் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. கனிமொழியாக இருக்கட்டும், ஆர் ராசாவாக இருக்கட்டும், தயாநிதி மாறன் இவர்கள் மூவரும் இந்தியா வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததன் காரணமாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகவும் இவருக்கு என்ன தண்டனை சிபிஐ துறையினர் தற்பொழுது நீதிமன்றத்தில் பெற்றுக் கொடுக்கலாம் என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.